ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்லாம் பிளாஸ்டிக் நோட்டாக மாறப்போகுதா? ஆர்பிஐ இந்த விஷயத்தை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் மறுபடியும் டிமானிட்டைசேஷனா, திரும்பவும் பேங்க்குக்கு ஓடணுமா, பழைய நோட்லாம் செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இதுக்கான ஆன்சரை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நோட்டு எல்லாமே சீக்கிரமாக கிழிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அச்சடிக்கிறதுக்கு சுமார் 6300 கோடி கிட்ட செலவாகிறதா சொல்கிறாங்க. இந்த செலவை கட்டுப்படுத்த தான் அந்த புதுசாக பிளாஸ்டிக் நோட்டை கொண்டு வர போகிறாங்க. இந்த பிளாஸ்டிக் நோட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நோட்டு சீக்கிரமாக கிழிஞ்சிரும். ஆனால் அந்த பிளாஸ்டிக் நோட்டு சீக்கிரமாக கிழியாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நோட்டு தண்ணியில் பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாக நனைஞ்சு டேமேஜ் ஆயிரும். ஆனால் பிளாஸ்டிக் நோட்டு அந்த மாதிரி ஆகாது. சாதாரண இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நோட்டை விட 2.5 மடங்கு அதிக நாள் உழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து அந்த மாதிரியான 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த நோட்டு வந்துச்சு அப்படின்னா பழசு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பழைய 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்லாம் செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செல்லும். இந்த நோட்டு வந்தாலுமே இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு எல்லாமே செல்லும். நம்ம பேங்குக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நோட்டு வந்துச்சு அப்படின்னா அட்வான்டேஜாக இருக்குமா, இது தேவையான விஷயமா, இது தேவையில்லாத விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.